மாவட்ட அளவிலான தடகள போட்டி. கோவை மாவட்ட தடகள சங்கம் சார்பில் 63வது மாவட்ட அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியருக்கான தடகள போட்டி கோவை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பள்ளி, கல்லூரி மற்றும் தனியார் விளையாட்டு சங்கம் சார்பில் 1800 பேர் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள், பெண்கள் என இருபாலருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற தடகள போட்டி முடிவில் மாணவர்கள் பிரிவில் ஜெனிசிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனும், மாணவியர் பிரிவில் யுனிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றனர். மேலும் சீனியர் ஆண்கள் பிரிவில் மேற்கு மண்டல காவல்துறை அணியும், பெண்கள் பிரிவில் யுனிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு அத்லெட்டிக்ஸ் சங்க தலைவர் வால்டர் தேவாரம் அவர்கள் கோப்பைகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட தடகள தொழில்நுட்ப வல்லுநர் சீனிவாசன், கோவை மாவட்ட தடகள சங்க நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எப்போது விளையாட்டு அத்தன்டிக் இருந்தாலும் அது மிகவும் குறிப்பாக இந்த போட்டியிலும் அவர்களுக்கு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். விளையாட்டை முடிப்பதற்கு முக்கியமான பயிற்சி அவரோட சார்பில் நடந்தோம். இன்னைக்கு அவருடைய சன் பாத்தீங்கன்னா பீகார்ல ஏடிஜிபியா இருக்காரு. இன்னைக்கு அவர் சன் ரவிசங்கர் வந்து ஏடிஜிபியா டெக்காத்லன். இன்னைக்கு வந்து அவரோட சன் வந்து இன்னைக்கு வந்து அவர் எதுனா ஏடிஜிபியா பிரச்சனை என்னன்னா அவர் வந்து எப்படி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் இருக்கோ அதே மாதிரி Yes.